அமெத்திஸ்ட் என்ற பெயர் கிரேக்க வார்த்தையான அமெத்திஸ்டோஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதற்கு என்ன அர்த்தம்னா போதையில் இல்லை என்று பொருளாகிறது. இப்படி ஒரு பெயர் வருவதற்கு ஒரு புராண கதை இருக்கு. மது கடவுள் பாக்சஸ் அவன் அவமானத்தினால கோபமடைந்து தனக்கு சினமூட்டியவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்கிறான். அந்த தீர்மானத்தினால அவன் என்ன பண்றான்னா, தான் சந்திக்கக்கூடிய முதல் நபரை புலிகள் எல்லாம் விழுங்கி விட வேண்டும் என்று ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். ஆனா துரதிர்ஷ்ட விதமாக அவர் சந்திக்கின்ற அந்த முதல் நபர் அமெத்திஸ்ட் என்ற பெயருள்ள ஒரு அழகான யுவதியாக இருக்கிறாள். அவள் கிரேக்க கடவுளான டயானாவை அவளது சந்நிதியில் போய் வழிபடுவதற்காக செல்கிறாள். அப்பொழுது வழியில் இந்த கொடூரமான புலிகள் அவளை தாக்குவதற்கு முயல்கின்றன. உடனே அவள் டயானாவின் பாதுகாப்பை நாடுகிறாள். அப்பொழுது அவள் ஒரு ஒளி புகக்கூடிய வெள்ளை படிமமாக மாற்றப்பட்டு விடுகிறாள். இதனால் காப்பாற்றவும் படுகிறாள். பாக்சஸ் தனது கொடுமைக்கு வருந்துகிறான். திராட்சை பழச்சாற்றை அந்த கல்லின் மீது பிரசாதமாக டயானாவிற்கு படைக்கிறான். அதுவே அந்த ரத்தினத்திற்கு அழகான பர்பிள் நிறத்தை அளிக்க தொடங்குகிறது. அன்றிலிருந்து அமெத்திஸ்ட் என்ற கல் அழகான பர்பிள் வண்ணத்திலேயே ஒளிர்கிறது. ஆக வரலாறு முழுவதும் செவ்வந்தி கல்லினுடைய சிறப்பு, நல்லொழுக்கம், குடிப்பழக்கம் ஆகியவற்றில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது.